அந்த பப்ளிக் டே அன்னைக்கு தான் புதுசாக விட்டுருக்காங்க இந்த டெர்மினல் எஸ்கேப் ரூமு. அம்மா இது எங்கே கேள்விப்பட்ட பேராக இருக்குதுன்னு நினைக்கலாம். அது வேறு எங்கேயும் கேள்விப்படல. அந்த டெர்மினல் 13 செக்யூரிட்டி தான். அப்போ இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இது டெர்மினல் எஸ்கேப் ரூமு வேறு, அது டெர்மினல் 13 வேறு. அப்போ ரெண்டுமே முன்னே பக்கத்து தான் நீங்கள் சொல்லலாம். அந்த முன்னே வேறு, இந்த முன்னே வேறு. இப்போ அந்த கான்செப்ட்டுக்கு வரல. இப்போ வாங்க கேம் ஆரம்பிச்சலாமா? ஸோ வண்ண மக்கள் இது உங்களை எம்எஸ்சி தமிழ் கேமிங் வீடியோ பற்றி நிற்கலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட கபல் பட்டன் நாலு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டும் பார்த்துறாதீர்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நாளுக்கு அமைச்சர் உங்களுக்கு உதவியாக இருக்க நண்பர்களே அப்புறம் சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த ரோப்ளாக்ஸ் சீன் உங்கள் தம்பி தப்பா இருக்குதுப்பா, கொஞ்சம் ப்ளீஸ் மூவ்ப்பா. தம்பி பார்வையாளருக்கு தப்பா படுதுப்பா, கொஞ்சம் தள்ளி போப்பா. தம்பி கேட்குறான்ப்பா ஒருத்தர், ப்ளீஸ்ப்பா தள்ளி போப்பா. சி பார்வையாளருக்கு தப்பா படுதுப்பா. சி என்ன கான்செப்ட் வரது இல்லை. அதாவது ரோப்ளாக்ஸ்ல இன்னைக்கு என்ன விளையாட போறோம்னா டெர்மினல் எஸ்கேப் ரூமு. இன்னைக்கு நம்ம பிகினர் மோட் தான் விளையாட போறோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு மூணு முட்டை இருக்கு பத்தி. அதுல முதல் முட்டை இந்த ரேபிட் ரூம்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மோடு, அப்புறம் கடைசியா இருக்க பிகினர் மோடு. இன்னைக்கு நம்ம பிகினர் மோட்ல சாப்டர் 1 தான் இன்னைக்கு விளையாட போறோம். பாத்தீங்கன்னா நம்ம 2 முட்டை இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒன்று தான் இந்த முட்டை. சரியா? இப்போ அதாவது சந்திப்பு டிஃபிகல்ட் 1 ஸ்டார். ஓகேங்களா? இதை இப்போ ஒருத்தர் போற பத்தி அவர் 1ன்னு போச்சுக்கலாம். அப்படின்னா இந்த பிகினர் மோடு முடிச்சிருக்காரு. அதாவது சாப்டர் 1 முடிச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ நம்ம வரலன்னு பேசாம கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. சட்டு புட்டுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். சி பார்வையாளருக்கு தப்பாவே படுது தம்பி. ஒரு 154 லட்சம் ஆட்டைய போட்டது குத்தமாடா? காய்க்குள்ள தக்காளி அவ்வளோ ரேட்டு சொன்னது குத்தமாடா? ஐயோ அடா பாவத்தான். இப்போ நான் எங்கடா இருக்கேன்? ஐயோ இது போடுற பார்த்தா இப்போ நான் ட்ரெயின் மேலே தான் போயிட்டு இருக்கேன் போடுறது. இது ஓடுற ஸ்பீடை பார்த்தா கட்டுப்பாடு மீறியே போயிட்டு இருக்குது. அவுத்துட்டு ஆட்டு மாதிரி. அச்சோ இது அதுக்கு மேலே கொடுமையா இருக்குது. முட்டு சந்து அட செத்த மூதிவீங்களா? இந்த இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்குது அந்த எண்ட் ஆஃப் ரூட்டு, அதுலேயும் நான் தான்டா போயிட்டு இருக்கேன். ஐயோ நதி கீப்பேடா. ஐயோ நான் தெரிஞ்சு இந்த கதவை திறந்து முன்னாடி ட்ரெயினை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஐயோ இப்போ மட்டும் நான் உக்காந்துட்டு இருந்தேன். எந்தியில் சப்பாத்தி கிட்ட விட்டு மாதிரி விட்டுருவானுங்க. சீக்கிரமாக இதுலேருந்து தப்பிக்கணும்ப்பா. ஏண்டா ஒரு வியாபாரம் நடத்திட்டு இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஆட்டையா போடலாம், ஆட்டையா போட்டு இப்படியாடா மேடம் பேசுறாங்க. Due to technical difficulties, the train seems to be moving a little faster than anticipated. So our time together might be a little bit shorter than normal. Enjoy the ride. என்னது என்ஜாய் இது ரைடா? ஏண்டி அப்படி உனக்கு என்னடி அந்த கேமரா ஏண்டி அப்படி நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன்? ஏதோ யானை மேலே சவாரி செய்கிற மாதிரி இல்லை குதிரை மேலே சவாரி செய்யற இல்லை எது மேலே ஒரு சவாரி செய்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு விட்டு. இது போயிடுறது ட்ரெயின், அது மேலே நான் சவாரி செய்யணுமா? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்குது? ட்ரெயின் இழுத்து சத்தப்போ மூதேவி. இப்போ 15 ரோல் ஸ்டேஷனு அப்படியே அவுத்து விட்டு ஆடுவார் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தான் வச்சாம்பாரு முட்டு செஞ்சேன். அதில் தானே எனக்கு ஆப்பு பற்றிருக்க ரெடியாக இருக்குதுப்பா. ஏண்டி அப்படி என்ன பண்ண லெவல் டைமர் ஓடுது. இது என்னமோ 5 இது. சரி இது ஒரு விட்டுங்க. இது பாஸ்வேர்டு இதை போடுவோம். என்னது தெரியல. சரி இது ஒன்று கீழே என்னமோ இருக்கு. ஆபத்துக்கான அறிகுறி. நீங்கள் இந்த சீட்டை மேலே தூக்கினா நீங்கள் உயிரோட தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படியா? தூக்குவான். அது நவீன டெக்னாலஜி. தூக்குவான்னு சொன்னால் தூக்கிட்டோம். என்னென்ன எழுதிடுது. சரி வாங்க என்டரு. ஓகே ஸ்டாரு, காசு சிம்பிள், ஆஷு, பர்சன்டேஜ். அப்போ இது பிளாங்கெட். அப்போ இது எதுவுமே இல்லை. ஓகே அப்போ இதுதான் என்டர் பண்ணணுமா? சரி பின்னாடி எது துறப்பா? பின்னாடி நிறைய சீட் இருக்குது. சரி துறப்பா. ஓஹோ அப்போ இதுக்காக தான் அறிகுறி பாஸ்வேர்டு இங்கெல்லாம் எது இருக்குது. சரி சீக்கிரம் எல்லாமே துற டக்குன்னு 7 9 10 0 ஓகே. அப்போ இதுதான் பாஸ்வேர்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாரு, செகண்ட் வந்து காசு சிம்பிள், 3வது ஆஷு, கடைசியாக வந்து பர்சன்டேஜ். அப்படி எதுவுமே இல்லை. அவ்வளோதான். அப்போ 4 பாஸ்வேர்ட் போடணுமா? ஏதோ ஒன்று போடுவான். ஓகே 8 அடுத்து வந்து 4 தானே? ஆமாம் 4 2 கடைசியில் 5. அப்போ 8 4 2 5. ஓகே 8 4 2 5 அவ்வளோதான்டா. இந்த மாதிரி கொடுங்கண்ணா. ஐயோ பேசுகிற நேரம் இல்லாமல் டக்குன்னு வேணா
இது என்னது சாப்பாட்டு இடத்துக்கு வந்துருக்குமா? பிட் ஈஸ் கேஃபா. ஓகே. ஸ்லீப்பிங் கார்டு ஸ்வாப் ஃபார் ஆக்சிஸா. அப்போ இதுக்கு பக்கத்தில் ஸ்லீப்பிங் கோச் இருக்குது. இந்த கார்டு ஆக்சஸ் பண்ணுறது கார்டு கேட்குறாங்க. கார்டு இல்லையா என்கிட்ட? நீங்கள் தர்றீங்களா? சரி, இங்கே ஏதோ வெண்டிங் மிஷின் இது பார்ப்போம். ஓகே, எல்லாமே சிப்ஸு தான் இருக்குது. ரோப்ளாக்ஸ் சிப்ஸா? சரி. ஓகே. ஓகே ஒரு சரி. ஆமாம், அது என்ன இருங்க, எல்லாமே பரவாயில்ல. அது என்ன இது மட்டும் 2Cயில் டிஃப்ரெண்ட் இது? சரி, அதை போட்டு பார்ப்போம். 2C இல்லையே. அடுத்து ஓகே, காசு கேட்குறேன். எப்போ சில்லறை இல்லைப்பா உங்ககிட்ட இருக்குது? இல்லையப்பா என்கிட்ட. அப்படின்னா அந்த கார்டு ஆக்சிஸ் அதுக்குள்ளே எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இது இங்கே இருக்குது சில்லறை. எடு ₹1. எத்தனை ரூபா தெரியலையே. சரி, அப்போ இது இங்கே யூஸ் பண்ண. இப்போ 2C அழுத்து. இன்னும் கொஞ்சம் சில்லறை என்கிட்ட ஒன்றும் இல்லையே. பொண்ணு எடுக்கணுமா? ஓகே. இங்கே ஒன்று இருக்குது. என்னது பேங்க்? இது ஏடிஎம் பேங்க்கா? ஓ, அப்போ இங்கே பாஸ்வேர்டு போடணுமா? இது என்ன பிடிச்ச நவீன டெக்னாலஜி. இது என்னது? பர்கரு 7, சோடா 1, ஜூஸ் பாட்டில் 3. எதுக்கு இது? ஒன்றும் இதுவோ டேபிள் 1 ஐஸ்கிரீமு. ரெண்டாவது வந்து பீஸா. சரி. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் வித் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு. சரி. அப்புறம் நாலாவது என்ன எழுவுன்னு தெரியாமல் ஒரு கரும்புச்ச டிஷ்ஷு. என்ன டிஷ்ஷுன்னு தெரியல. பச்சையாக இருக்க பச்சை வந்து டிஷ்ஷு. பார்த்தா ஏதோ ஒரு அது என்னது இன்ட்ரு புட்டே இல்லை. அப்படியே ஏதோ கொதறி வச்ச வகுதி எடுத்து வாடி விட்டுற மாதிரி இருக்குது. சரி, இதே இல்லை, ஸ்ட்ரக்சரே இல்லை. அது சாலட் மட்டும் சொல்லுங்க, வயிற்றுறிஞ்சு விழுந்துறான். சரி, அப்போ இதுதான் பாஸ்வேர்டு. அப்போ ஐஸ்கிரீம் வந்து 3. அப்போது மூணாவதுல இருக்குது பர்கர் 7. அப்போது 3, 7க்கு நடுவில் என்னமோ வரணும். அப்பப்பா நினைச்சேன்டா, நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு முன்கூட்டியே நான் கொண்டு வந்திருக்கேன்டா. எங்கடா அது சீக்கிரம் தொடங்கல் அந்த இதை கீப் நோட்ஸ் மூலையை பதம்படுத்துது. ஏதோ ஒன்று எடுங்கள். சரி, டெக்ஸ்ட் தான் கிளிக் பண்ணிட்டோமா? இப்போ 3, 7 எங்கே 7 அப்போது 3, 7க்கு கட்டினேன். 3, 7 ஓகே. 3, 7க்கு நடுவில் வரணும் பீஸா. ஓகே. அதுக்கப்புறம் கரும்புச்சு என்ன ஒரு பச்சை அது ஒன்று எது விட்டுங்க. ஓகே, பீஸான்றது. சரி 5. அப்புறம் அது என்ன இது 11 இல்லை சாலடா. சரி 2. அப்போன்னா 5, 2. ஓகே. இப்போ கிளிக்கு திறந்துட்டு கீப் நோட் எடுத்து 3 அதை நடுவில் இருங்க. ஐயோ வர மாட்டேங்குது. சரி, கடைசியாக அப்படி இதை அழிச்சிடலாம். அழிச்சிட்டு 5, 7, 2. ஓகே. 3, 5, 7, 2. என்ன நண்பர்களே? 3, 5, 7 நன்று 7, 2. ஓகே. இது என்னது? இது டிஃபரெண்ட் எனக்கு. சரி, அப்புறமா பார்ப்போம். ஓகே. 3, 5, 7, 2. ஃபினிஷ். ஓகே. சில்லறை தந்துச்சு. இப்போ எடுத்து அந்த ஆக்சிஸ் கார்டுக்கு நம்ம போடணும். அதான் கார்டு எடுக்கணும். சரிங்களா? அது தூக்கியாண்டு இதில் போட்டு வச்சுங்க சத்தம் மூதுவீங்களா? அது அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கோம். ஓகே, எடுத்துட்டேன். கடைசி வரைக்கும் இந்த பிச்சை எழுதி வச்சுட்டீங்களடி. நான் அங்கே பார்த்துக்கிறேன். ஓகே, வெளில வந்துட்டேன். படுக்கை போட். ஐயோ, நான் அக்கா என்ன சொல்லுதுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சீரை போயிடுன்னு சொல்லுது. ஐயோ, KCLP வந்துச்சா சுத்தம். அடுத்து என்ன ஸ்டேஷனு? சவுத்து இம்பெட்ரியாவா? இம்பெட்ரிகோ ஏதோ ஒரு கரும்புச்சு சவுத்து ஏதோ ஒன்று விடுங்க. அது அப்புறமா விசாரிப்போம். சரி, இது என்ன நல்ல பெட்டாக படுக்கையாக இருக்குது. படுக்கை. ஓகே. அது என்னடா அது? என் கையை வச்சாதான் எல்லாம் நாசமாக போகுமாடா. சத்தம் ஊதுவீங்களா? அப்படி என்னது? ஃபைன் த டிஸ்கனெக்ட் ஃபியூஸ் என்னமா? ஏன் இங்கே தான் இருக்கா? ஐயோ ஆமாப்பா, ஒரு ஃபியூஸ் காணா போயிடுச்சு. இது இப்போ நான் எங்கே போய் நான் தேடுறது? இங்கே இருக்கா? இதோ அப்படி இங்கே இருக்குதா? இதோ இங்கே இல்லையா? அப்படின்னா இங்கே பெத்துக்குள்ளே பூச்சி வச்சுக்கிங்களா? அப்போ இங்கே எங்கேயாவது இருக்கோம். நான் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே இங்கே இல்லையா? இங்கே இல்லையா? இங்கே இல்லை. இங்கே வச்சுருக்கீங்க. இங்கே இல்லையா? எங்கே நாங்கள் வெள்ளையா மினுக்குது. அடா வியூஸு நான் இங்கேருந்து நினச்சா அப்படியே அப்புறம் இங்கேருந்து கிடையாது. கவனிக்கவே இல்லையே. இது கிட்ட தூக்கும்போது பார்த்தேன். இது ஏதோ ஒன்று விட்டுங்க. கடைசிது ஏதோ ஒன்று கண்ணில் மாட்டிச்சு வெள்ளை கலர் மின்னுதுன்னு. ஓகே. இப்போ ஃபியூஸை வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் வந்து சுவிட்ச் பண்ணணுமா? சுவிட்சா இதுவா? ஆமாம். இது என்ன பண்ணுறது? இது இருக்குது. நீ எப்பவுமே மேலே தான் பார்க்குறேன். அதுக்கு தான் விடு இருக்குதா? எப்பயுமே நான் மேலே பார்த்துருக்கேன். அப்படி மேலே என்னது? ட்ரெயின் மேலே ஓடு. என்னது இது? என்னடா இது? எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இது ஒரு இல்லை. புச்சாம்பாரு. இப்போ தான் நம்ம மூளையை யூஸ் பண்ணோம். இது இருக்குது ஃபார்மேஷனு. இதோ அப்போ 2 டாட்டு, 1 டாட்டு, அப்புறம் ஒரு கடைசியில் 2 டாட்டு, ஒரு டாட்டு, அப்புறம் 2 விட்டு நடுவில் ஒரு டாட்டு, கடைசியில் ஒரு நடுவில் டாட்டு, கடைசியில் 2 டாட்டு. ஓகே, ஃபினிஷ். அவ்வளோதான்டா. இதில் தான்டா மூளையை யூஸ் பண்ண. மூளை
சரி பாஸ்வேர்டு இது அப்போ மேலே இதுக்கு அந்த இதுக்கு தான் நினைக்கிறேன். சரி எத்தனை பெட்டு அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதாவது போர்வை ஷீட் பெட்ஷீட் அது ஓகே. இதோ 1 இதோ இது 2 இதோ இது ஒரு 3 இதோ இது 4 நண்பர்கள். இது நல்லா தான் இருக்குது. ஸோ இது 4 இதோ இது 5 இது 6 7 8 அப்புறம் 9 அதாவது 9 அது இழுத்து சொல்லக்கூடாது 9 அதில் முடிச்சுடணும் அவ்வளோலாம். இல்லாட்டி அவனை தப்பாக நினச்சிட்டு போகிறான். ஏற்கனவே ஒருத்தன் தப்பாக ஒரு பார்வையில் பார்த்தான். ஓகே எத்தனைது தலைகணி இல்லை, அதாவது தலைகணி இல்லையா எல்லாத்துல இருக்குது. கடைசியில் இருக்குமா இதோ இங்கே 1 இருக்குது. இங்கே தலைகணி இல்லை. இதோ இங்கே 1 இதோ இங்கே ஒரு 2 மேலே பார்ப்போம். இதோ 3 அப்புறம் 4 5 தலைகாணி இல்லை. ஓகே அப்போனா எங்கடாது 5 தலைகாணி இல்லை. ஓகேங்களா? இப்படியே வச்சா ஏன் போதுன்னு தெரியல. சரி இது ஒன்றுட்டுங்க. அடுத்து லிஸ்ட் என்னது, எத்தனை வந்து பெட்டு வந்து அசிங்கமாக இருக்குது. ஓகே அசிங்கமாக இருக்குது பெட்டா. இதோ இது 1 அப்புறம் இதோ இது 2 இதோ இது 3 பெட்டு அசிங்கமாக இருக்குது. ஓகே 3 படுக்கிற இடத்துல அசிங்கமாக இருக்குது. சரிங்களா? அது என்ன அந்த அசிங்கம் கிடையாது. ஏதோ ஒரு ஒழுங்காக போடல, ஏதோ ஒன்று விடுங்க. ஓகே 4வது வந்து எதில் வந்து போர்வையும் இல்லை, போட்டுக்குது இந்த ஷீட்டு பிளாங்கெட்டும் இல்லை. ஸோ இது 1 வெட்டு இதோ இது 1 வெட்டு இந்த எங்கே இருக்குது இது 1 ஓகே 1 இதோ இது 2 இதோ 2 இதோ 3 வேறு 3 இதோ 4 இதோ 5 இதோ இது 6. அப்போனா வெட்டு 6 இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நான் வெட்டு இல்லை, அது வெட்டு எவனோ போடாமல் விட்டுருப்பான். ஓகே 6 அப்போனா 9 5 9 5 3 6 9 5 3 6 அவ்வளோதான் நண்பர்களே. ஃபினிஷ் முடிஞ்சிது. ஓகே என்ன மாதிரி இது ஹிண்ட்டு, நீ பின்னாடி பார்க்கறதா ரொம்ப நல்லதான். அப்படியா? சரி அப்புறமா பார்த்தா நீ வாய் போட்டு டெட்டன் மைக் டீம் 1 2 3 அப்பா ட்ரெயின் சுச்சுவேஷன் அவுட் ஆடு மாதிரி போகுது, எப்படி நிறுத்துது சொல்லித்தாங்கப்பா. இது என்னது டிஜிட்டு ஈக்குவல் டு 4 அப்படின்னா கடைசி டிஜிட்டு 7. அப்போ இதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. இவனை ஒரு கொடுக்குற அந்த சின்ன இன்ட்டு கூட நம்ம விட்டுக்கூடாது, அதுவும் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம மூளை கிட்னி சொல்கிற மாதிரி மூளையை பயன்படுத்தணும். ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாரு, அப்புறம் வந்து இந்த சாப்பாடு இதாக இருக்குது டிஜிட்டு. ஸோ அப்போ இந்த டிஜிட்டு தான் நம்ம இப்போ போட்டுருமா 7. அப்போ பின்னாடி போய் செக் பண்ணணும் இவனு சொல்கிறது. ஓகே கன்ஃபார்ம். ஆமாம் பின்னாடி அந்த லைட்டு 1 அப்புறம் இந்த சாப்பாடு ஓகேங்களா? அப்போனா ஃபஸ்ட்டு லைட்டு விட்டுருவோம், சாப்பாடு விட்டுருவோம். லைட்டு 5 அப்போ 5 இது என்ன இந்த இல்லையா, இங்கே ஒரு முட்டை அங்கே ஒரு முட்டை 5 8 ஓகே பார்க்கும் போது 8 மாதிரி இது. ஸோ அப்போனா 7க்கு முன்னாடி 5 8 அவ்வளோதான் போட்டாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ சரி சீக்கிரமாக போவோம் நண்பர்களே. வாங்க மேடம் பேசுறாங்க. மேடம் என்ன மேடம் தப்பா பேசுறீங்க? ஒரு பயமுட்டாதீங்க மேடம், நானே ஒரு தைரியமான பிள்ளைக்கே பயமுட்டுறீங்க. நல்லா இருப்பீங்களா மேடம்? நீங்களா நாசமா போய்விடி. ஓகே போடி லூஸு, உனக்கு கேட்டு பேசுறதே வேஸ்ட்டு. ஓகே இந்த பேப்பர் அதுக்கப்புறம் இங்கே எங்கேயாவது அந்த பேப்பர் இருக்கும் போது, இந்த பேப்பர் எங்கே பேப்பரு 3 வச்சா கீழே ஒரு நாமம் எங்கே இது இருக்குது. ஓகே இது 3 வச்சு நாம் இதுவா? ஆமாம் அப்போனா 5 8 அப்போனா 5 8 6 7 ஃபினிஷ். அவ்வளோதானே முடிஞ்சிடுச்சு. கேன்சல் இழுத்து போட்டு 2 அவ்வளோதான்டா புஷ்டாண்டா. அது நான் இந்த பக்கம் முட்டிடுறேன். ஐயோ கை விடக்கூடாது. கை மாறா கை அம்மா மண்டே தேஞ்சிருச்சு. அப்பா வரல சாப்பிட்டு முடிச்சேன்ப்பா. ஐயோ வாய் வலியுதுப்பா. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன்ப்பா, முடியல. ஓகே இப்போ அடுத்து சாப்டர் 2. சீக்கிரம் வேகமாக போ, இல்லாட்டி கண்ணா பின்னாடி திட்டிட்டு போகிறோம் பார்த்துக்கோங்க உங்களை. இந்த மாதிரி சொன்னால் தான், இந்த திட்டுறன்னு வார்த்தை சொன்னாதே இவங்க எல்லாம் செயல்படுறாங்க நண்பர்கள், இல்லாட்டி எவனுமே செயல்பட மாட்டேங்கிறாங்க. ஓகே இப்படி வீடியோ மட்டும் பார்த்துறாதீர்கள் நண்பர்களே, சகோதரிகளே. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே இப்போ சாப்டர் 2 போகலாமா? இப்போ டிஃபிகல்ட் வந்து எவ்வளோ 1.5 தான். ஓகே தலைவா உங்கள் பெரிய ஃபேன் தலைவா. சார் ரசிகர் சார், உங்கள் பெரிய நான் ரசிகர் சார். சார் எதுக்கு சார் எங்களை பார்த்து ஓடுறீங்க? முதல்ல உங்களை பார்த்தா சார் நாங்களே ஓடணும். எதுக்கு சார் எங்களை பார்த்து ஓடுறீங்க? பார்த்து எங்கேயாவது கீழே இது விழுந்துட போகிறீங்க வேகத்தில் போகும்போது. அந்தளவுக்கு நான் கேவலமாக இருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. ஒரே நண்பர்களே ஒரு வழியாக சாப்டர் 2 ஆரம்பித்து விட்டாச்சு. இப்போ என்னன்னா பிகினர். ஓகே ஒரு வழியாக நான் ட்ரெயினை நிறுத்திட்டேன்ப்பா, இல்லாட்டி என் உசுரை பாதி நிறுத்திடும். ஓகே வாடா என் தலைவன், ஹீரோ மாதிரி என்ட்ரி கூட பார்ப்போம். அவ்வளோதான். அம்மா
உம்மா கொடுக்க வரட சத்த பயலே. ஆமாம், இப்போ இந்த நாய் தான் குவாஸ்டலு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுப்பான், பார்த்தா மூஞ்சி தேய்ச்சிட்டு வந்து என்ட்ரி கொடுக்குறான் சத்த பயல. ஏன் இது ரொம்ப இருட்டாக்கு? ஆமாம், இவர் பெரிய கலெக்டரு, வரவேற்பு கொடுத்து லைட்டு செட்டப்லாம் பண்ணி வைப்பாரு. அடிச்சுக்கு 2 கிளிக்ஸனா டென்ஷன் ஆயிரும் அதுக்கு. ஆமாம், ட்ரெயின் இதுக்கு முன்னாடி வந்துருதா? ஏண்டா கேட்க வேண்டிய கேள்வி கேட்டு சொல்கிறா சத்த மூதேவி, அது கேட்காம மிச்சம் எல்லா கேள்வியும் கேட்குறான். ஓகே, இப்போ இந்த வயர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போதாமா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயிறு. ஆமாம், அது என்ன இதுன்னு நினைக்கிறேன். எது? ஆமாம், இது லெஃப்ட் சைடில் என்னமோ இருக்குது. என்ன நண்பர்கள் இது? இது வயர் ஆச்சா? எதுக்கிட்ட இங்கே வயர்லாம் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இது எதுவும் யூஸ் பண்ணாது இந்த லைட்டே ஆன் ஆகும்னு நினைக்கிறேன் இவன். அப்படியா? அப்போனா அதுக்கு லைட் ஆன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே உள்ளே போனாதே நல்லா சேஃபாக நான் பாதுகாப்பாக உணர்வேன் நான். ஓகே ஓகே மேடம், அக்கா எதாவது பேசலையா? பேசல போல, ஏதோ மௌனம் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே அக்கா அக்கா பேசு இல்லை வாய் மட்டும் சிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்டு நீ என்னென்ன சொல்ல போதும் அது. Unfortunately for you though, the train will now be undergoing its emergency brake self-destruction procedure. இல்ல புரியல, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? 90 minutes, which will likely release toxic gas into the surrounding environment. Good news for you is that past the maintenance and control rooms, there's an elevator. If you take that elevator, you should be able to ride it all the way up to the surface, where you should be safe from the blast and any resultant damage to the surface or surrounding air. Better get moving though. Time is ticking. அக்கா என்னம்மா இப்படி பண்ண? இப்படி நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏண்டா நானே ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு ஏதோ பெருமூச்சு விட்டு இப்போ தான் தப்பிக்கலான்னு நினச்சான். இந்த அக்கா என்ன பிளான் பண்ணிது தெரியுமா? கொள்ளுடுமான்னு பிளான் பண்ணி வச்சுது. நீ தப்பிச்சு போன என்ன இன்னும் 95 செகண்டுக்குள்ளே இந்த ட்ரெயினே வெடிச்சு செதுருமா அப்படின்னு. சரி, வெடிச்சு செதுருச்சு அங்கே இங்கேன்னு செதுரு கொஞ்சம் உசுரோடு இருக்குன்னா அதுலேயும் ஒரு ஆப் வச்சுது. என்ன தெரியுமா? ஆக்சிடென்ட்ல எல்லா இடத்துலையும் கலந்து வச்சுது. வெடிச்சா நீ பாதி உசுறு கூட இருக்குது. ஆமாம், அப்படின்னு என்னம்மா துரோகம் பண்ண? காய்க்குள்ள தக்காளிக்குள்ள 1.5 லட்சம் கேட்ட தப்பாமா? அதுக்கு எரிஞ்சு விழுந்துன்னு சரி வியாபாரம் அப்படிதான் இருக்கும் கண்டுக்கிட்டு போகணும். அதுக்குன்னு விட்டுட்டு இப்படி என்ன பழி வாங்குறது தப்பாமா? நீங்களே சொல்லுங்க, தப்பா? தப்புதான் நீங்களே சொல்லுவீங்க. வியாபாரம் அப்படிதான் பண்ணணும், அதுக்குன்னு இப்படியா? சி, என்ன இப்போ மோசமானாக்கா? அந்த மூஞ்சி மறந்துடுச்சு, எந்த மூஞ்சின்னு தெரியல. ஓகே, இங்கே ஏதோ ஒரு மூஞ்சி கத்திரிக்கோள் திருப்பி இருக்குது. சரி, இது எடுத்து வச்சுப்போம். எவனா என்ன ஆசைக்கு எடுத்து வச்சுப்போம். ஓகே நண்பர்களே, போட்டு நட்டை அங்கே என்னமோ போகுது. இந்த வேலை லைட் ஆஃப் பண்ணி கொடுமைப்படுத்துது. சரி, இங்கே எதுவும் இல்லை. ஸோ ரிட்டன். ஆஹா, அங்கே பாருங்க நண்பர்களே, புதிய கலை. சூரியனை உதிக்கல, அதுக்குள்ளே சூரியனை உதிச்சிருச்சு ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. வாஹா, இன்னும் ஆர்டிஸ்ட்டு. இது அதுக்கு மேலே ஆர்டிஸ்ட்டு. ஓட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டு மேலே பண்ண சொல்கிறாங்களா? ரைட்டு. யார் பேருன்னு சொல்லு, மேலே எழுதி வச்சுக்க, நான் பார்க்கல. ஓகே, இங்கே ஒரு கத்திரிக்கோள் நம்ம சிசர்ஸ் ஸ்க்ரூ டிரைவர் ஏதோ ஒரு விடுங்க, கரும்புச்சுது குச்சி. குச்சி டிரைவர் கிடச்சிது. குச்சி டிரைவர் இப்போ என்னென்ன அந்த குச்சி டிரைவர் எடுத்துட்டு அங்கே இங்கே பட்டக் கடக் அப்படின்னு நடக் அப்படின்னு போட்டு பிடிங்கிறது. ஓகே, இப்போ கட் பண்ணணுமா? இதோ எடுத்தாச்சு. கட்டு அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. ஓ, ஃபிக்ஸ் பண்ணிட்டானா? சரி, இப்போ என்னென்னா இங்கே என்னமோ போகுது வயிறு. பவர் ஆன் பண்ணு, அப்போ தான் இந்த கீபேடு ஆக்டிவேட் ஆகுமா? சரி, எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பக்கம் தண்டவாளத்தில் பார்க்குறது ரொம்ப நல்லது நீ ஒன்று சொல்கிறான். அப்படியா? அந்த பக்கம் ஏதோ ஸ்டேஷன் இருந்தாமே. இந்த லைட் ஆன் பண்ணு. மரியாதை கூடுறாடே, லைட் ஆன் பண்ணுறா. ஆனாகடா சீக்கிரம். ஓகே, ஐயோ சத்தம் முடிஞ்சி. இப்போ இது குறிப்பேடு, நோட் எடு. எழுதுறதுக்குள்ளே படிக்கிறது இந்த அளவுக்கு படிக்க விட மாட்டானுங்களே இவனுங்க, இன்னும் இப்படி விட்றானுங்க. ஆஹா, என்னென்ன கலர் முதல்ல செக் பண்ணிப்பான். இது என்னென்னா மேக்மா, சிக்மா, அந்தகமா, சைனா, ஏனா, பிரெண்டனா, என்னமோ கலருது. என்னென்ன கலர் இது? அதெல்லாம் படிக்கவே இல்லையே. சரி, என்னென்ன கலரு? பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ, பர்பிள், பிளாக்கு, அப்புறம் ப்ரௌனு, கடைசியில் ஒயிட்டு. ஓகே இப்போ டக்குன்னு வேகமாக போயிட்டு அப்படியே ஒரு லைட் ஆன் பண்ணு. பச்சக், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ப்ரௌனு ஒன்றா. சரி, ப்ரௌனு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இருங்க, நோட்டீஸில் லோடிங் ஆகிட்டோம். சீக்கிரம் லோடிங் சீக்கிரம் ஆகடா, ஏன்டா படாப்படுத்துகிற? சரி, இப்போ பின்னு போட்டுடலாமா? பி, அப்புறம் ஒன்றா, B1, ஏன்னா அது ப்ரௌனா. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, 5 போட்டாச்சா? அடுத்து பிங்க்கு 2 போட்டாச்சா? 2 போட்டாச்சு. இப்போ அடுத்து கலர் தெரியலையே, என்ன கலரு? இவன் வேறு லைட்டை சும்மா அப்படின்னு கடுப்பேற்றான்டா மயிலாடு. ஓகே, பிளாக்கு, ஆரஞ்சு, எல்லோ. இப்போ பிளாக்கா? பிஎல்னு போடுவான், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிற நிறைய பி இருக்குல்ல. BLL, எல் ஒரே ஒரு எல், ACK
ஓகே பிளாக் அவ்வளோதான். பிளாக் போட்டாச்சா? பிளாக் எத்தனை? ஐயோ அது பார்க்கலையே. பிளாக் 8. இது வேற சரி ஏதோ ஒன்று பிளாக் 8. ஓகே வேறு என்ன கலர் இல்லையே. கீழே எல்லோ ஒன்று பார்த்தேன். எல்லோ தானே ஆன் பண்ணுடா டே. இருட்டில் கண்ணு தெரியலடா டே அம்மா. ஓகே எல்லோ 3. சரி எல்லோ வந்து கச்சக் ஒரு 3. அடுத்து ப்ளூவும் பர்பிள் தான் இருக்குது. சரியா ப்ளூ போட்டு யூவா யோ நான் ஒன்று கமெண்ட் பண்ணேன், இவன் ஒன்று கமெண்ட் பண்ணுறான். ஏம்ல எப்படி இருக்கீங்க? நான் தான் கரெக்டாக போடுறேன்னு. கரெக்டாக போடுறதே தப்பாக போட வச்சுருக்கானே சனினே. BLU போதுமாடா சனினே. இதோ ப்ளூன்னு இருக்குது. இப்போ ப்ளூ வந்து 6. அடுத்து வந்து பர்பிள் நான் பியூர்னு போடுறேன். PUR பியூர். பியூர்னு போட்டு 7 பியூர் 7. அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது? ஐயோ இது வேற கருமுடிச்சுது சாவடிக்காது அம்மா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு போடுவோம். போட்டு ஆரஞ்சு வந்து 4 ஓகேங்களா. 4. ஒயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 9. ஒயிட்டு 9 அது ஞாபகம் வச்சுப்போம். ஓகே ஒயிட்டு 9 இதில் வருதோ கரெக்டாக அது போட்டுரும். 9 ஓகேங்களா. நாட் 9 9. சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் எங்கே அங்கே கடைசியில் இருக்குதா? சரி ப்ரௌனு. 2வது வந்து பிங்க்கு. 3வது வந்து இது எங்கடா அது எல்லோ. 4வது வந்து ஆரஞ்சு. 5வது ரெட்டு. 6வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவை போட்டணும். 6வது ப்ளூ. 7வது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பியூரு. ஒயிட்டு அப்புறம் க்ரீனு கடைசியாக. ஓகே ஒயிட்டு அப்புறம் கடைசியாக க்ரீன். ஓகே ஏன்னா G வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி இப்போ என்னன்னா கரண்ட் ஆன் ஆச்சா? இப்போ என்ன பண்ணோம்? ஓகே இப்போ இது பாஸ்வேர்டு பண்ணும்போது COD = என்ன அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. கோடு தாண்டா எனக்கே தெரியாதா? இதுவா? சரி C1 மறுபடியும் குறிப்பிடு. ஓகே C1 நோட் பேடு நோட்டு. சரி எல்லாம் எழுதி டக்கு எழுதி டக்கு அழிச்சாச்சா? C1 பார்த்தீங்கன்னா 1. அடுத்து ODE எனக்கு தெரியாதா கோடுன்னு. சரி வேறு இங்கே T இருக்குது, இங்கே Y இருக்குது கிடையாது. இங்கே D அவ்வளோதான். D வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகே இப்போ அடுத்து அங்கே எதுவும் என்ன இருக்குது? சரி அது கிடையாது. இப்போ வேறு எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியல நண்பர்களே. ஓகே இந்த அக்கா என்னென்ன நம்மளை கொடுமைப்படுத்துதே இருக்குது. சரி இந்த பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா O3க்கு அப்புறம் E9 O3 E9 இருக்குது 9. இதிலே நான் மறந்துடுறேன்டா 9 எங்கே இருக்குதுன்னு. அந்த நிலைமைக்கு நான் ஆளாயிட்டான்ப்பா. அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அப்போனா 1379 1 3 அப்புறம் 7 9. ஓகே கோட் அன்லாக்கு. ஐயோ இது என்னது? ரீடு டாப் அண்ட் ஃப்ரம் பட் மேலேருந்து கீழே படிக்கணும் செத்துது. இந்த அளவு கூட எனக்கு படிக்கிறதே வைக்கலடா. அவ்வளோதான்டா சோழி முடிஞ்சுது. ஒரு பாஸ்வேர்டுக்கு அங்கேயும் நக்கிட்டு போகுது. இங்கே 4 வேறு. ஃபிக்ஸ் த பைப்பு ரிவீல் த கோடு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? பைப்பு கனெக்ஷன் பண்ணுற தண்டக்கர்மன் அப்படின்னு என்ன அசிங்கமாக திட்டான். என்னடா அது? ஓகே கோடு இதில் அன்லாகாமா? பைப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுலேயும் ஒரு டாஸ்க்கா? ஏம்மா இப்படி படுத்துரு அப்படின்னு என்னம்மா பாவம் பண்ணேன். சரி இது விட்டு அங்கே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அது எங்கள் பைப்பு இனியரா அந்த பச்சை என்னடி இப்படி இருக்குது? சரி இது ஒன்றுடி. அது ப்ளூ இங்கே தரையில் கிடையாது. ப்ளூ எடு. ஓகே அப்புறம் வேறு என்ன? ரெட் இங்கே இருக்குது. எடுத்தாச்சு. ஏட்ரா கிளிக் பண்ணுறான். அவ்வளோதான்டா முடிஞ்சிச்சு. இப்போ ஃபிக்ஸு. ஐயோ நண்பர்களே நான் ஸ்கிப்பே பண்ணிடுறேன்ப்பா, முடியல. நண்பர்களே இப்போ ஒரு வழியாக 6914 இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உசுறு பாதி போகுது நண்பர்களே. 6914 சீக்கிரம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோடில் என்ன சொல்லி தொலைறான்னு சொல்லி செக் த பெயிண்டிங் ஃபார் கோடு. ஆமாம் அவன் பெரிய ஆர்டிஸ்ட், அவனுக்கு எல்லாம் புரியும். நான் ஒரு ஆர்டிஸ்டாடா? இல்லை நான் கேட்குறேன் நான் ஒரு ஆர்டிஸ்டா? இல்லை என்ன புரியுற மாதிரி சொல்கிறேன். ஏம்மா நான் ஒழுங்கா நானே கிருக்குனானே எனக்கே ஒன்றும் புரியாது. கோழி கிருக்குன மாதிரி இருக்கும். இல்லை எப்படி நான் ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் புரிஞ்சுக்கிறது? கொடுத்து வச்சுருக்காங்களா டிஜிட் 1. நான் ரொம்பலாம் அமைதியாக இருக்க மாட்டேன். எனக்கு மேலே செல் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன். ஆனால் நான் நல்லா ஸ்விம் பண்ணுவேன். நான் நீச்சல் அடிப்பேன். அது யாரு எனக்கு தெரியாது. கேட்டால் தான் சொல்லணும். கொடுக்குறதே பெரிய தளபதி. ஆமாம் இவன் தான். ஆமாம் அப்போ 3வது ஃபஸ்ட்டு. அப்படின்னா இருங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து எல்லாம் கேன்சல் பண்ணு 3. ஓகேங்களா? ஓகே ஐ ஹாவ் a conductor. I am not a band. You will ticket to ride. You got your trip plan.
அதாவது ட்ரிப்புக்கு போகணுன்னா பிளான் பண்ணி வச்சுக்கோ. டிக்கெட் எடுக்கணும். நான் ஒரு கண்டக்டர், நான் ஒன்றெல்லாம் பயந்து போக மாட்டேன். பஸ் கண்டக்டரா? ஏன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? அதோ இது ட்ரெயின் வேறு இருக்குது. 2-7 தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ட்ரெயினாக இருக்கலாம், இல்லை பஸ்ஸாகவும் இருக்கலாம். ஒன்றுமே தெரியலையே. ஐயோ 2-7 சரி, ஏதோ ஒன்று டிஜிட் 3 வந்து பார்ப்போமா? ஓகே. அக்கா பேசுது அக்கா. ஆமாம் அக்கா, எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப Those cameras went out of service a while ago. The GNZU has moved most of their surveillance efforts to residential areas. இல்லம்மா, நான் keep your citizens in check, don't you? முடிஞ்சுதா? அது கட் பண்ணியே போயிடுச்சு. ஏண்டி நான் கல்லாயிக்கிறேன், என்ன வெறுப்பேற்றுல மந்தல்லே மாட்டின செங்கல் எட்டு ஒன்று கொண்டு பார்த்துக்கோ. அவ்வளோ வெறுப்பேற்றுறது என்ன? சரி, 3வது டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8. அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா டெய்லி ஹெட் இருக்குதுனால 3வது டிஜிட் வந்து 8. இந்த அக்கா என்ன பண்ணுதுன்னா என்ன கல்லாயுது. நீ கேமராவில் கை நீட்டு எல்லாரும் பார்ப்பாங்க, அப்போ உன்னை உதவி பண்ணுவாங்க. சும்மா கல்லாச்சா வந்து மூட்டு வேலையை மட்டும் பாருன்னு அப்படின்னு அழிச்சு விடுது. என்னை பார்த்து எனக்கு கிணப்பைய மாதிரி தெரிஞ்சாடி. இரு, நீ நேரில் மட்டும் செருப்பால் அடிச்சேன். சரி பையன் நண்பர்களே, இப்போ என்னன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 3 சரிங்களா? இப்போ இது ஞாபகம் வச்சு. ஃபஸ்ட்டு வந்து 3. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டரும் பஸ்ஸு டிக்கெட்டாதோ அதாவது ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுற மாதிரியோ இருந்ததுனால் அது வந்து ஒன்று ட்ரெயினாக இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா எனக்கு டவுட்டே ட்ரெயினாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரெயினுக்கு தான் டிக்கெட் இருக்குது, ட்ரெயின் டிக்கெட்டு. பஸ்ஸுக்கு ட்ரிப்புக்கு போகிற டிக்கெட் இருக்கான்னு யாரும் தெரியாது, ஏன்னா அது ஸ்கூல் பஸ்ஸு. சரி, இப்போனா 3 to 8. ஆனால் கடைசியில் 4 டிஜிட் மட்டும் இருந்தது. ஸ்கூப்பி மை கட்ஸு அக்டோபர் நைட்டு. சரியா? கேண்டலில் உள்ளக்கு போய். ஆனால் ஃப்ரைட்னா என்னன்னு தெரியாது, சண்டை போடுறதா இல்லாட்டி நம்ம ஜாலியாக இருக்குதான்னு தெரில. அப்படி என்ன சாப்பிட்ற பொருள்லாம் இல்லை ஏதாவது கண்காட்சியாக தான் இது சொல்ல வருது. பட் வேறு எதுவும் இல்லை. ஸோ அது சாப்பாடு பழம் இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது மேலே இருக்குது, அந்த 4வதும் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, கை வண்ணத்தை போடும், எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு கண்ணா அப்படின்னு அழுத்துவோம். ஓகே, நம்மளால் முடிந்தால் எல்லாத்தையும் அழுத்துவோம். 3 to 8. அதுக்கப்புறம் 9 போட்டேன், தப்பாது. சரி, வேறு என்னவா இருக்கும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, இன்ட்ராக்ட் பண்ணுவேன். 3 to 8 இல்லை, எனக்கு புரியல. நான் இப்போ என்ன கரெக்டாக கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இது எங்கடா, அது எந்த கரும்பு பிடிச்சதோ இந்த இப்போ 4வது சும்மா அழுத்தி பார்த்தேன். இல்லை, அது புரியல. ஸ்கூப்புன்னு சொல்கிறான், கட்ஸுன்னு சொல்கிறான். இது எப்படி இதுக்கு சம்மந்தமே இல்லையா? எனக்கு புரியலையே. இதுதான் இந்த கேமே விளையாடுறீர்கள் நண்பர்கள் அப்படியே சொன்னானுங்க. நம்பர்ஸ் ஆஃப் பிளான்ட் இந்த அசெண்டிங். ஓகே, நம்பர் த பிளான்ட்டா? ஓகே, அப்போ நான் பிளான்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். பிளான்ட்டு ஆர்டராக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இங்கே ஒரு பிளான்ட்டு கண்டுபிடிச்சேன், அப்போ 9. செகண்ட் பிளான்ட்டு கண்டுபிடிச்சேன் 6. 3வது பிளான்ட்டு கண்டுபிடிச்சேன் 2. 4வது பிளான்ட்டு கண்டுபிடிச்சேன் 8. அப்போ ஆர்டராக பிளான்ட்டை வரிசையாக எண்ணிட்டேன். ஓகேயா? அப்போ நான் அந்த வெளியே வாடாடே குறிப்பிடலையே. ஓகே, ஃபஸ்ட்டு 9 6 to 8. ஓகேங்களா? 9 6 to 8. அப்படின்னா ஃபஸ்ட்டு 9 2 6 8. தப்பா? கரெக்டாக தானே என்ன சத்தான்? அப்போ இதுக்கும் குறிப்பிடணுமா? எதுக்கிட்ட எல்லாமே நோட் எடுத்தா அப்போ எதுக்கிட்ட நான் மூளையை பயன்படுத்துன்னு நீங்கள் கேட்கலாம். இது நீங்கள் விளையாண்டு பாருங்கள், அப்போ தான் தலைவிதியோ இருக்குது. தலை பெருசாக அது தலையே வெடிச்சிடும். சரி, 8 வேணாம். 8 to 6 9. ஓகேங்களா? இப்போ போட்டுருமா 8 to 6 9. ஓகே, 8 to 6 9. அப்பயும் தப்பா? ஐயோ, ஒன்றும் புரியலையே. ஐயோ, பைத்தியமாக்குது என்னைய. 8 இருக்குது கண்டிப்பாக. சரி, 8 இருக்குதா? ஸோ 9 இருக்குது, 9 இருக்குது, கரு முடிச்சுது. ஸோ 2 இருக்குது, 6 இருக்குது. இதில் எங்கேருந்து நான் தப்பாக ஆர்டர் கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லி 9 to 6 8. ஓகேங்களா? அப்படின்னா இதை போட்டு பார்ப்பேன். ஓகே, 9 to 6 8. ஐயோ, அதுவும் தப்பா? இப்போ என்னடா இருக்குது ஒன்று புரியலையே. அதில் என்ன எழுதியுது? நம்பர் பிளான்ஸ் ஆன் வென் அசெண்டிங். ஓஹோ, அசெண்டிங் ஆர்டரோடு எழுதி சொல்கிறாங்களா? ஆர்டர் அண்டக்கர்மம். இது நான் என்ன நினச்சேன், பிளான்ட்டு தான் அசெண்டிங் ஆர்டர் எழுதுன்னு பார்த்தா நம்பர் அசெண்டிங் ஆகுது. அப்போனா 2 6 8 9. ஓகேங்களா? இது கரெக்டாக வந்துடுச்சு. அடா பாவத்தை, இது தெரியாமல் நான் செடி தான் அசெண்டிங் ஆர்டர் என்னமோ நினச்சிட்டு இருக்கேன். சரி, இது என்னது கடைசியாக மேலே பார்க்கணுமே? ஏன் ஏதோ பள்ளி இது மல்லையில் போட போகிறீங்களா? ஓ, இங்கே தான் அடுத்த ஒரு நம்பர் இருக்குதான். சரி, இதோ இங்கேருந்து என்னவோமா? ஓகே, வேறு 7 8. ஓகேங்களா? நோட்ஸ் எடுங்க, எல்லாத்தையும் அழிங்க. 7 8. ஓகேங்களா? அடுத்து வந்து கடைசியாக 3 1. ஓகேங்களா? 3 1. 3 1 3 1 3 1. அப்போனா 7 8 3 1.
ஓகே 7831 கிச்சிக்கிங். அவ்வளோதான் நண்பர்களே, திறந்தாச்சு. கண்டிப்பாக நான் இது கீழே போயே ஆகணுமா என்ன? சரி போவோம். ஐயோ இது என்னது, அதுக்கு மேலே கொடுமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. 4 பட்டனை கண்டுபிடிச்சி அதை அழுத்தணுமா? பெரும் அப்பா வீட்டு சொத்து இதை கண்டுபிடிச்சி எதை கொடுக்கணும் பாரு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நண்பர்களே, அதை கொடுத்துனா வேறு என்ன பண்ணுறது. ஓகே இதை 3 அழிச்சிட்டேன். இன்னும் ஒரு 3 பட்டன்ஸ் இருக்குது. வைக்கலாம் 3 பட்டன்ஸில் 1 அழிச்சிட்டேன். ஓகே இன்னும் 3 பட்டன் இருக்குதா? இதோ 1 அழிச்சிட்டேன். இது இங்கே ஏதாவது இருக்கா? டேய் இதுலேயும் அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துடாதீங்கண்ணா. ஓகே இன்னொன்று 2வது பட்டன் அழுத்திட்டேன். கடைசியில் சொல்லுவாங்க அசெண்டிங் ஆர்டரில் அழுத்தணுன்னு, அப்படின்னா தூக்கி வேறு போயிடும். ஓகே 2 பட்டன் அழுத்திட்டேன். இல்லை கரெக்டாக அழுத்திட்டேன். ஸோ இன்னும் 1 2 இருக்குது. 1 2 1 அழுத்திட்டேன். ஃப்ளூக்காக வந்து கண்டு அழுத்திட்டேன். ஓகே இப்போ இன்னும் 2வது பட்டன் மட்டும் அழுத்தினா கடைசியாக முடிஞ்சுது. ஸோ அந்த 2வது பட்டன் எங்கே இருக்குது? இது இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க. இதோ லெஃப்ட்டு போமா, முட்டை சந்து. சரி இப்போ ஸ்ட்ரைட்டாக போமா. ஓகே இதோ இந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் போயிட்டேன். இந்த பக்கம் தான் போகணுமா? சரி வாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது நம்பல, அதான். சரி இது வந்து ரூட்டா? ஸோ இது இப்படி போனேன். இது இப்படி போமா? இதோ முட்டை சந்தா. சரி இதுவும் தப்பாகி போச்சு. இதோ இப்படி போவோம், ஏன்னா இங்கே 3 இருக்கும்ல. கன்ஃபார்ம் 3. அப்போனா நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன். ஓகே இது இங்கே போவேன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்படி விட்டேன்னா என்னடி வாச்சா விட்றியா? செருப்பால் அடிச்சிடுவேன். என்ன கொடும்படுத்தியாடி? நான் அப்படி உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? உன்னை வந்து கழிவுகளை திட்டுற அந்த நாள் வரும் பாரு, வரேன். மேலே வந்து தப்பிச்சு உன் மூஞ்சிலாம் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி போட்டு கண்டுபிடிச்சி உன்னை அடிக்கிறானே இல்லையான்னு பாரு. அப்போ என் பேரை மாற்றிக்கவே மாட்டேன். எது நான் பேரை மாற்றணும்? நான் மாற்றவே மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? நீனே பண்ணுவேன். இப்படி வீடியோ மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பர்களே, சகோதரிகளே. சரி அது ஒரு முட்டை சந்தி இப்படி போயிட்டு அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. அப்பாடி விடுதலை ஊற்றிச்சு போங்கடா. டே என்னடா இது, இப்படிலாம் கொடுமைப்படுத்தாதீங்கடி. ஏன்டி இப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? ரிமோட் எடுக்கணும், ஹின்ஸு. ரிமோட் எடுக்குது. பாஸ்வேர்டா ரோஸ்பெரி வந்து 9, லெமன் 5, லைம் 4. இப்படி என்ன குறிப்பிடுது? ஓகேக்கா ரோஸ்பெரி வந்து 9 லெட்டர்ஸ் இருக்குது, லெமன் வந்து 5, லைம் வந்து 4. அப்போனா அந்த லெட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணி அது நம்பர் நம்ம போடணும், புரிஞ்சிச்சு? அப்போ ஆப்பிள் எத்தனை? சரி இருங்க நோட்ஸ் எடுங்க. ஓகே எல்லாத்தையும் எடுங்க. ஆப்பிளா 5 இருக்கும். கரெக்டாக 5, ஏன்னா APPLE 5 லெட்டர்ஸ் இருக்குதா? சரி இப்போ 2வது டிஜிட் கண்டுபிடினா இதுவா? செகண்ட் டிஜிட். ஆமாம் கரெக்டு. பியர் அப்போனா 4. ஓகே 4 அவ்வளோதான்டா. பைனாப்பிள் வச்சாண்டா. பைனு ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 5, பைனு வந்து பார்த்தீங்கன்னா 4 + 5 + 4 எவ்வளோ? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அப்போ நானே சொல்லிடுறேன். இங்கிலீஷ் தமிழில் சொல்லவே மாட்டேன் அந்த வார்த்தையை வச்சு. ஓகே இங்கே ஒரு பர்சன். பனானாஸ். மை ஃபேவரட் பனானாஸ். பனானா 1 2 3 4 5 6 5 4 9 6. இது எங்கே போடுறது? இது ரிமோட்டா? இது இங்கே தானே? ஏன்டி என்ன குடும்பப்பட்டு ரீடி, இன்னும் டைமர் சீக்கிரமாக இருக்கான். சரி ஐயோ அழுத்திட்டானே என்னமோ. சரி இது ஒன்று எடுங்க. மறுபடியும் டக்கு ஸ்பீடு. இதுவா? தேச்சி இது இல்லை, இது இல்லடே. இது இல்லலா. கடுப்பேத்துறான்டா லிண்டாஸ். இருங்கடா, கடுப்பேத்தாதுடா. அது எங்கே இருக்குது? சரி 5 4 9 6 ஃபினிஷ். ரிமோட் எடு. ஓகே இதை இங்கே ஸ்பெண்ட் பண்ணி விட்டானா? ஏன்டா இப்படி படுத்துறியோ? இது ரிமோட் எடுத்துட்டேன். சரி இப்போ இந்த ரிமோட் எடுத்து நான் என்ன பண்ணேன்? டிவி சேனல் இதை மாற்ற போகிறானா? ஸ்டாப் பண்ணுமா? சரி அழுத்து. நல்லதாக வரட்டும். ஆஹா ராசியான கெட்டது வந்துடுச்சு. சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, செகண்டு ப்ளூ, தேர்டு ரெட்டு, 4th இரும்புறேன். சரி 4வது வந்து ஆரஞ்சு. சரி இருங்க, கடைசியில் ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கடைசியில் காட்டிடுறேன் நண்பர்களே. வேணே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓரளவு கண்டுபிடிச்சா 7 2 1 6. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபினிஷு. கதவு திறந்தாச்சு. அவ்வளோதான்ப்பா நண்பர்களே. சொன்ன மாதிரி ஒரு லிஃப்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ விடுதலை வரைஞ்சிருக்கு. செக் த ஆப்ஜெக்ட் பண்ணுறது ஒன்றும் முடியலையா? பொருளை நோட். நம்ம எந்த பொருள் நோட்டு? இதுவா? ஸ்க்ரீனா? ஆமாம் நவுறுது. ஆமாம் அங்கே ஏதோ நியூஸ் பேப்பர் பார்த்தா. அது என்னது? எடுக்க முடியுதா? சாப்டர் 4. இதே எங்கே இருக்கணும்? இது எங்கே இருக்கணுமா? இதை ப்ளேஸ் பண்ணு. ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. இது ப்ளேஸ் பண்ணுறா. ப்ளேஸ் ஆயிடுச்சு. கிட்ட போனால் அதே தானா? ஓகே இது ஏதோ பாஸ்வேர்டு பார்த்தேன். இது 4. சரி இது ஒன்று. இது இங்கே தான் இருக்கா? இங்கே ஒன்று இருக்குது. ஸோ மறுபடியும் அந்த இது மூடிடலாம், ஏன்னா அங்கே ஒரு பாஸ்வேர்டு தேவைப்படுது நம்மளுக்கு. இது பெஞ்சு மேலே ஒன்று இருக்குது. ஸோ சாப்டர் 3 இதில் இதாக இருக்கா? சாப்டர் வந்து இந்த போயிடுச்சு. சரி அழுத்துவான்.
கரெக்டாக அழுத்துடா. முடியலடா ப்ளீஸ்டா. அழுத்துடா. சாப்டர் ஓகே கடைசி 6 ஓகே. அப்போ கடைசி செகண்ட் சாப்டர் என்ன? ஓகே அப்போ அது கண்டுபிடிக்கணுமா? ஓகே இதோட ட்ரையாங்கிள் சர்க்கிள் ஸ்டார் ஹார்ட்டு இந்த சர்க்கிள் 9 இல்லை நாட் 9 சி நாட் ஒன்லி 9 தான். சி தமிழ்லேயே சொல்லக்கூடாது இனிமேல் இந்த வார்த்தையில். ரொம்ப எல்லோரும் கேவலமாக பார்க்குறாங்க இந்த வார்த்தைகளாம். சி இந்த நம்பரே எல்லோரும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறானுங்க. ஓகே இப்போ நோட்டை குறிப்பு எடுங்க. குறிப்பு ஃபஸ்ட்டு முக்கோணம் வந்து 4, அப்புறம் கடைசியில் வந்து 9 பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹார்ட்டு ஸ்டாரு 3 ஓகேயா. ஓகே 3 வேறு 3 1 ஓகே 3 1 அவ்வளோதான் அழுத்தியாச்சா. இப்போ இந்த பாஸ்வேர்டு எடுத்து இது இங்கே இருக்கா. ஸோ 4 9 3 1 கிளிங்கிங் அவ்வளோதான்ப்பா. ஆஹா வச்சாண்டா அப்பு பத்திரிக்கை என்ன வாஸ்து எஸ்ஜி ஜிடி எல்லு அப்போ இது பாஸ்வேர்டு இதுவா. அப்போ இது என்ன இருக்கும் இருங்க. இதுக்கு ஒரு குறிப்பு எடுக்கணுமா? ஆமாம் இது எப்படி குறிப்பு எடுக்குது? ஒரு இங்கிலீஷில் வார்த்தை எடுக்கிறது இல்லை வார்த்தையில் இங்கிலீஷ் இருக்குதா? விஆர்டி வி வந்து எங்கிறது வி பார்த்தீங்கன்னா அப்போ இங்கிலீஷ் லெட்டர்லேயே நம்ம நம்பரை கட்டுக்கணுமா? அப்போ நண்பர்களே இதுவும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய் என்னால் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சீக்கிரமாக முடிக்கணும்ல அதனால தான். அப்படின்னா 8 2 4 6 கண்டிப்பாக. ஏன்னா 2 லெட்டர் 1 சென்னு 10ல் வராது. ஏன்னா எஸ்லேருந்து ஆரம்பிக்குதா பார்த்தீங்களா. ஹெச்சுக்கு வந்து எஸ்ஸு. அப்போ எஸ்ஸில் அதாவது ஹெச்னு ஆப்போசிட்டா ஹெச்னா எஸ்சி. அப்போனா அந்த செகண்ட் சாப்டரில் தான் இது இருக்கணும். ஆனால் நம்ம கண்டுபிடினால அப்போ கன்ஃபார்மாக 6 தான் நம்ம முடிவு எடுக்கணும் நம்மளே. அப்படின்னா 8 2 4 6. அப்போ நாங்கள் யார் இருக்கோம் நம்மளா 8 2 6 4 6 ஓகேங்களா. அவ்வளோதான்டா ஃபினிஷ்டா. அப்பாடா வீடு கிளம்பணும்டா. ஓகே போடாங்கட்டி இனிமேல் இருக்க மாட்டான்டா. அவ்வளோதான் சீக்கிரம் ஓப்பன் ஆகுடா. அழுத்து சீக்கிரம். அவ்வளோதான்டா சூப்பரா. இப்போ நான் இங்கேருந்து வெளியே போக போகிறேன் நண்பர்களே. ஆஹா ஓகே ஆமாம் ஒரே சீரு என்னாச்சு டேய். ஆமாம் இப்போ எதே கீழே போதா? ஐயோ ஏண்டி என்னை வெளியே உடடி சாவடிக்கிற சத்தம் உதவி மறுபடியுமா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நண்பர்களே ஒரு சாப்டர் 2 கம்ப்ளீட் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் என்னென்ன காத்து கொண்டு இருக்குன்னு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட் ரூம்ஸ் உள்ளே போய் பார்க்கவே இல்லை. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் என்ன கொஞ்சம் டிஃபிகல்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஏறிடுது. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு டிஃபிகல்ட்டு வந்து 1 ஸ்டாரு இதில் வந்து டபுள் ஸ்டாரு. ஓகே ஸ்டாண்டர்ட் மோட் வந்து ஒரு காமனான மோட் தான். ஸோ ஓகே நண்பர்களே ஸோ இதே ஒரு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். பை பாய் டாட்டா நண்பர்களே பாய்.